எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு நிகழ்வு இங்கே நடந்துகிட்ருக்கு. நான் முந்தா நேற்று நான் பார்த்தேன் ஒரு நியூஸ். தன்ஷிகா அவர்களும் விஷால் அவர்களும் காதல் வயப்பட்டிருக்கிறார்கள். சரி, இது எப்படி நடிகர் சங்கத்தை ஓப்பன் பண்ணிட்டா என்ன கண்ணே செல்லம் வெக்கத்தை பாடுறா. எனக்கு விஷாலை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப மனசில் எதையும் வச்சுக்காம மனசை திறந்து தன் மனசில் என்ன தோணுதோ பட்டதை பேசுகிற ஒரு கேரக்டர். அவர் நடிகராகிறதுக்கு முன்னாடி இருந்தே தெரியும். கார்த்திக்கும் அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இருக்கும்போதே அவங்களுடைய அப்பா எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். எதுனாலும் மனசு விட்டு என்கிட்ட சில விஷயங்கள் பேசுவார். ஒரு மிகச்சிறந்த குடும்பத்திலே பிறந்து மிகச்சிறந்த தயாரிப்பாளர் என்று பெயர் வாங்கி அவருடைய தந்தை, அதாவது மின்னலையிலிருந்து அவர் நடித்த படத்திலிருந்து எல்லா படங்களும் பிரமாதமான படங்களை தயாரித்தவங்க. ஒரு மிகச்சிறந்த நடிகராக உருவாகி ஒரு மிகச்சிறந்த மனிதனாக இன்றைக்கு வரையிலும். விஷால் பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் கரடு முரடாக இருப்பாப்புல. ஆனால் ஒரு குழந்தை மாதிரி ஒரு மனசு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த குழந்தைய நீ நல்லா பார்த்துக்கணும் தன்ஷிகா. இந்த அடியெல்லாம் அங்கே வச்சுக்காது, கொஞ்சம் பார்த்து. என்னப்பா ஒரே இன்னைக்கு ஹார்ட் மேட்ரு இதுதான். வேறு என்னத்தை பேசுறது? மோனிகா செந்தில் அவர்களுக்கு இப்படி ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். இந்த மேடையே வேறு மாதிரி ஒரு மேடையாக இருக்குது. மலர் கொத்து வழங்குறதை விட மலர் மாலைகளோடு நீங்கள் இந்த கூட்டத்தை சேர்த்து இருந்திருக்கலாம். பத்திரிகை நண்பர்கள் எல்லாமே கொண்டாடி இருப்பாங்க, உங்களை வாழ்த்தியிருப்பாங்க. நல்லது நடக்கும், நல்லபடியாக நடக்கும். இந்த திரைப்படத்தோட இயக்குனரை பற்றி பேசணுன்னா அவர் நம்ம சங்கத்தில் ஒரு நல்ல மிகச்சிறந்த இயக்குனர். தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்துக்கு ஒரு நல்ல பெயர் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர். அவர் இந்த படத்தின் மூலமாக மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்பது எனது ஆசை, எனது சங்கத்தினுடைய ஆசை. இந்த திரைப்படத்திலே பங்கேற்ற அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த திரைப்படம் எப்போ வெளியிட போகிறீங்க செந்தில்? 1 மந்த்துக்குள்ளே. அந்த வெளியீட்டுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, திருமண பத்திரிகையெல்லாம் வர வேண்டும். விஷால், உங்களுடைய வாழ்க்கை என் அன்பு சகோதரி அவங்களுடைய கையில் மிகச்சிறப்பான வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று கூறி, இந்த நிகழ்வு ஒரு மங்களகரமான நிகழ்வாகவே நாம் எடுத்துக்கொள்வோம். யோகிடா, நீ யோகக்காரன்டா என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.